வெனஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு டே வந்து 3:30க்கெல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூபி பையன் எப்போவுமே 3:30 அந்த மாதிரி எந்திரிப்பான். எந்திரிச்சிட்டு 4 மணிக்கெலாம் வந்து தூங்கிடுவான். இன்றைக்கி சாப்பாடு எது எல்லாமே கொடுத்து பார்த்தா கூட இன்றைக்கி உள்ளே வந்து தூங்கவே மாட்டேன்னு வெளியே நின்று அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 8 மணிக்கெல்லாமே வெளியே போக வேண்டிய வேலை இருந்ததுனால, சரி இதுக்கு மேலே நம்மளும் உட்காந்துருந்தா வேலைக்காகாது, இப்போவே சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து பூரியும் கிழங்கும் செஞ்சுட்டு மத்தியானத்துக்கு லெமன் ரைஸ் செஞ்சலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. கூடவே உருளைக்கிழங்கும் வேக வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டவ்வில் உலைய வச்சுட்டு பாலும் காய்ச்சியாச்சு. டீ வந்து எல்லாருக்குமே போடலை. ஏன்னா ஒருத்தங்க இஞ்சி டீ, ஒருத்தங்க காஃபி கேட்பாங்க. அதனால் எனக்கு மட்டுமே டீ போட்டு குடிச்சிக்கிட்டேன். மார்னிங் 3:30க்கு இருந்துச்சனால கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டனால ரஸ்க்கு சாப்பிட்டுட்டு டீயும் குடிச்சிட்டு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிங்கன்னா அந்த மசாலா வந்து அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு டிஃபனும் சாப்பாடெலாம் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போல் ஆகிடுச்சி. ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ என்னுடைய ஷெடியூல் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிறதுனால மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட், மதியானத்துக்கு வந்து சாப்பாடுன்னு செஞ்சு இப்போ பழக்கமாகிடுச்சு. இங்கே லெமன் ரைஸ் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா இறக்குனதுக்கு அப்புறமா நம்ம சாதத்தை சூடாக கொட்டினதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் வந்து பச்சையாக அந்த மாதிரி ஊற்றி செஞ்சு பாருங்கள். நான் இப்போ 6 மணி போல் செஞ்சுருக்கேன். நைட்டு வரைக்கும் கூட இந்த லெமன் ரைஸ் வந்து கெட்டே போகாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கும் இப்போ நல்லா திரட்டி வச்சுட்டேன். மொத்தமாக திரட்டி வச்சாச்சு. டைட்டாக பிசைஞ்சனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா போட்டு எடுத்திங்கன்னா புசு புசுன்னு பூரி சூப்பராக ரெடி ஆகிடும். என்னுடைய டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.